நேரம் ஒரு நிமிடம். இப்போ நீ எங்கே இருக்கிறேன்னு சிந்திச்சு பாரு. இந்த ஒலி, இந்த மூச்சு, இந்த நிமிடம், இதுவே உன் வாழ்க்கை. இந்த உலகத்திலே பணக்காரனுக்கும் ஏழைக்கும் பெரியவருக்கும் சின்னவனுக்கும் எல்லாருக்கும் சமமாக கிடைக்கிற ஒரே விஷயம் நேரம். பணம் போனால் மீண்டும் சம்பாதிக்கலாம், தோல்வி வந்தா திரும்ப எழலாம். ஆனா நேரம் போனால் அது ஒருபோதும் ஒருபோதும் திரும்ப வராது. நீ இப்ப கேட்கிற இந்த நிமிஷம் நீ கவனிக்காம கடந்து போனா அது போயிட்டே இருக்கும். நேரம் யாருக்காகவும் நிற்காது, யாருக்காகவும் மெதுவாகாது, யாருக்காகவும் திரும்பி வராது. பல பேர் நினைக்கிறாங்க இன்னும் நேரம் இருக்கு, நாளைக்கு பார்த்துக்கலாம், வாழ்க்கை பிறகு சரி பண்ணலாம். ஆனா நேரம் அப்படி நினைக்காது. நீ தள்ளி போடுற ஒவ்வொரு நிமிடமும் உன் கனவுகளிலிருந்து உன்னை அமைதியாக தள்ளி வைக்குது. ஒரு விஷயம் சிந்திச்சு பாரு. இன்னைக்கு நீ செய்யாம விட்ட அந்த ஒரு விஷயம் நாளைக்கு உன் வாழ்க்கையே மாத்திருக்கலாம். ஆனா நேரம் போயிட்டா அது திரும்ப வரும்னு நினைக்காதே. இப்போ இந்த நிமிஷம் உன் கையில் இருக்கு. இந்த நிமிடத்தை நீ மதிச்சா நாளை உன் வாழ்க்கை உன்னை மதிக்கும். நேரம் உன்னிடம் ஒரே ஒரு கேள்வி கேக்குது. இந்த நிமிஷத்தை நீ என்ன செய்ய போற? பதில் சொல்ல வேண்டாம், செயலால் காட்டு. இன்றே இப்போதே தொடங்கு. இந்த நிமிடமே உன் நேரம். நேரத்தின் உண்மையான உண்மையான மதிப்பு. நேரம் பேசாது, ஆனா அது நம்ம வாழ்க்கைக்கு நிறைய பாடங்களை அமைதியாக கற்றுக் கொடுக்குது. சரியான நேரத்துல உழைக்கலைன்னா அதே நேரம்தான் நமக்கு கடினமான பாடம் கற்றுக் கொடுக்கும். பல பேர் நினைக்கிறாங்க இன்னும் நேரம் இருக்கு, நாளைக்கு பண்ணலாம், அப்புறம் பார்த்துக்கலாம். ஆனா உண்மை என்னன்னா நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. நாம் தாமதிக்கிற ஒவ்வொரு நிமிடமும் நம்ம கனவுகளில் இருந்து ஒரு படி பின்னால் போகிறோம். ஒரு விஷயம் நினைச்சு பாரு. ஒரு விதை சரியான நேரத்தில் விதைத்தா அது ஒரு மரமாக மாறும். அதே விதையை பின்னாடி விதைக்கலாம், விட்டா அது வீணாகிடும். அதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையும். நேரம் அல்ல, சொல்றவங்களுக்கே அதே நேரத்துல மொபைல் இருக்கு, சோசியல் மீடியா இருக்கு, வீண் பேச்சு இருக்கு. அப்போ நேரம் இல்லையா? இல்ல, முக்கியத்துவம் கொடுக்கல, அவ்வளவுதான். நேரத்துக்கு மதிப்பு கொடுத்தா நேரம் நம்ம வாழ்க்கைக்கு மதிப்பு கொடுக்கும். நாளைக்கு பெரிய மாற்றம் வேண்டாம், இன்னைக்கு மட்டும் 10 நிமிஷம் கத்துக்கோ, 10 நிமிஷம் சிந்திச்சு பாரு, 10 நிமிஷம் உன் கனவுக்காக செலவு பண்ணு. இந்த சின்ன சின்ன நேரங்கள் தான் நாளைக்கு பெரிய வெற்றியா மாறப்போகுது. ஒரு நாள் நம்ம பின்னாடி திரும்பி பார்த்தா ஒரு கேள்வி வரும். இந்த நேரத்தை நான் சரியாக பயன்படுத்தினேனா? அந்த கேள்விக்கு வருத்தத்தோட பதில் சொல்ல வேண்டாம். இன்னைக்கு தான், இப்போதான் சரியான நேரம். நேரத்தை வீணாக்காதே. நேரம் உன்னை வீணாக்கிடும். நேரத்தை மதிச்சா உன் வாழ்க்கை உன்னை மதிக்கும். நீ இப்ப தொடங்கினாதான் நாளை உனக்கு சொந்தம். இன்னே தொடங்கு, இப்போதே தொடங்கு. இந்த நிமிஷமே உன் நேரம்.